இன்றைய வீடியோவில் அவசரகால வாழ்க்கை முறை நோய்கள் மற்றும் வலியை கையாளுதல் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு மருத்துவ நிலையிலும் ஒருவருக்கு காய்ச்சல், மயக்கம், ஒருவருக்கு இரத்த அழுத்தம் அதிகரிப்பு, சர்க்கரை அளவு அதிகரிப்பு அல்லது ஒருவருக்கு இதய துடிப்பு பிரச்சனை ஏற்பட்டால் நான் உங்களுக்கு சொன்ன இவை அனைத்தும் மிகவும் பயம் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள். இருப்பினும் அவற்றுக்கு மிக எளிதான தீர்வு உள்ளது. அந்த தீர்வு உங்கள் கெண்டைக்கால் தசையில் உள்ளது. இரண்டாவது இதயம் என்று அழைக்கப்படும் பின்புறத்தில் உள்ள கெண்டைக்கால் தசை, அதாவது இரண்டாவது இதயத்தை பயன்படுத்துபவர்கள் நோய்வாய்ப்படுவதில்லை. உதாரணத்திற்கு அனைத்து தொழில்களிலும் சுகாதார தொழில் அது தையல் தொழில் என்பதை நிரூபிக்கிறது. தையல்காரர் எந்த தையல்காரரையும் சந்தித்து அவருக்கு இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளதா என்று கேளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேளுங்கள். அவர் இல்லை என்றே கூறுவார். தையல்காரர்கள் ஒரு நாளைக்கு 10 முதல் 12 மணி நேரம் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்தே வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீர்கள், அவர்களின் கால்கள் நிற்காது. அவை நகர்ந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கும். அவர்களின் கால்களின் இயக்கம் அவர்களின் இரண்டாவது இதயத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. நீங்கள் அனைவரும் தையல்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? உங்கள் கற்றல் மிகவும் எளிது. நீங்கள் உங்கள் கால்களை ஆட்டிக்கொண்டிருக்க வேண்டும். இதை மோசமான நடத்தை என்று பல நேரம் சொல்கிறார்கள். நகராமல் இருந்தபடியே வேலை செய்கின்ற அலுவலக வேலைகளை செய்பவர்கள் உங்கள் கால்களை ஆட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அது உங்கள் கெண்டைக்கால் தசை, அதாவது இரண்டாவது இதயத்தை செயல்பட வைக்கும். ஒரு நாள் செய்யும் பொழுது உங்கள் ஆற்றல் நிலை அதிகரிக்கும். இரண்டாவது நாளில் உங்கள் இரத்த சர்க்கரை குறையத் தொடங்கும். அதிக இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் 3 முதல் 4 நாட்களில் உங்கள் இரத்த அழுத்தத்தில் அதன் விளைவை காண்பீர்கள். குறைந்தது 15 முதல் 20 நாட்கள் இதை செய்தால் அது உங்கள் எடையில் மாற்றம் தெரியும். உங்கள் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும். எடை மேலாண்மை நன்றாக இருக்கும். ஒருவருக்கு காய்ச்சல் இருந்தால் அப்பொழுதும் இரண்டாவது இதயம் நமக்கு உதவும். இரண்டாவது இதய செயல்பாட்டிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தண்ணீரில் உங்கள் கால்கள் முழங்கால் வரை அரை மணி நேரம் மூழ்கி இருக்கும் படி வைக்க வேண்டும். உங்கள் காய்ச்சல் குறையத் தொடங்கும். உங்கள் உடல் சோர்வு நீங்கும். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்திருந்தால் அதுவும் குறையும். இது அப்படிப்பட்ட உங்களுடனே இருக்கின்ற ஒரு ஆயுதம். இது இப்போது பள்ளியில் குழந்தைகள் கூட்டத்தில் நிற்கும் போது குழந்தைகளாக நம்மில் பலர் மயக்கமடைவது வழக்கம். இப்போதும் கூட குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் மயக்கமடைகிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம். ஏனென்றால் இரண்டாவது இதயத்தை செயல்படுத்தாமல் யாராவது 20 நிமிடங்களுக்கு மேல் இப்படி நின்றால் இரத்தம் தேங்கி அந்த நபர் மயக்கமடைவார். அத்தகைய சூழ்நிலையில் இரண்டாவது இதயத்தை செயல்படுத்துவது எப்படி என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மயக்கம் வரப்போகிறது என்ற முதல் அறிகுறி தோன்றியவுடன் கால்களை குறுக்காக வைத்து கைகளை முட்டியாக மடித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இரண்டாவது இதயத்தை அழுத்திய 3 வினாடிகளுக்குள் உங்கள் இரத்த அழுத்தம் குறைந்திருந்தால் அது அதிகரிக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு சவால் விட விரும்புகிறேன். இப்போது உங்களுக்கு யாராவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட தையல்காரரை கண்டுபிடித்தால் நான் அவருக்கு ஒரு பரிசு தர காத்திருக்கிறேன். அப்படி ஒருவர் இருந்தால் அவர் ஒரு தையல்காரர் அல்ல, அல்லது அவர் ஒரு தானியங்கி இயந்திரம் அல்லது கையேடு இயந்திரம் வைத்திருப்பவராக இருக்கக்கூடும். காரணம் எளிது. அவர் தனது இரண்டாவது இதயத்தை அறியாமலேயே பயன்படுத்துகிறார். தனக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக சொல்லும் எந்த தையல்காரரையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இரண்டாவது இதயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களிடமிருந்து உத்வேகம் பெற வேண்டும்.